ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். ரவிச்சந்திர அஸ்வினுக்கு வலுக்கும் கடும் கண்டனம். இந்திய அணியில விளையாடுவதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. பேட்ஸ்மனா ஒரு கேப்டனா பயிற்சியாளரா தனது திறமையை நிரூபித்து இருந்தாலும் அணிக்கு அதாவது டெஸ்ட் தொடரில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது டிஎன்பிஎல் போட்டியில் நடந்த அந்த இறுதி போட்டியில் தன்னோட பணியாற்றிய சக வீரரை கடுமையான வார்த்தைகளால் திட்டிய அந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியானதை அடுத்து அவருக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் நட்சத்திர வீரர்கள். இதனால பிசிசிஐ அவரை இந்திய அணியில மீண்டும் சேர்க்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. டிஎன்பிஎல்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக ரவிச்சந்திர அஸ்வின் கேப்டனாகவும் பேட்மேன் மற்றும் பவுலிங் மற்றும் பயிற்சியாளராகவும் செயல்பட்டார். கோவையை எதிர்த்து இறுதிப் போட்டியில் அந்த அணி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியும் இருக்கிறது. டிஎன்பிஎல்ல நடந்த போட்டிகளில் கடைசி 3 போட்டிகளில் ரவிச்சந்திர அஸ்வின் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாண்டு 3 போட்டிகளிலுமே அரை சதத்தை அடித்து அவருடைய பேட்டிங் திறமையையும் நிரூபித்து இருந்தார். அந்த போட்டியில தான் சக வீரரான சரத்குமார் பார்த்தீங்கன்னா பாலுக்கு பால் ரன் எடுக்காம நான் அதிரடியாக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர பந்துகளை அடிக்க முற்பட்டு சரியாக விளையாடாம இருந்தாரு. அதை பார்த்து கடுப்பான ரவிச்சந்திர அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா விளையாடு இல்லைன்னா ஆட்டத்தொட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பல வார்த்தைகளால் ரவிச்சந்திர அஸ்வின் பேசி இருந்த அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவ தொடங்கியும் இருந்தது. அதை பார்த்த பல வீரர்கள் பார்த்தீங்கன்னா கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தாங்க. அது குறித்து ரவிச்சந்திர அஸ்வினும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு. சரத்குமார் என்னுடைய பையன், நான் பார்த்து பார்த்து வளர்த்த எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு பையன். பேட்டிங்லையும் சரி ஃபீல்டிங்லையும் சரி அவனுடைய திறமையை அடிச்சிக்கவே முடியாது. நம்ம எதை சொல்கிறோமோ எதை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதை அவன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக செய்வான். அந்த ஒரு உரிமையில தான் ஒரு வீரராக 11 பேர் கொண்ட ஒரு அணியாக செயல்படும் போது நமக்கு பிடிச்ச ஒரு வீரர் சரியாக விளையாடல அப்படின்னா இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இது உள்ளே இருந்து பார்க்குறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னும் ரவிச்சந்திர அஸ்வின் விளக்கம் கொடுத்தும் இருக்காரு. இருந்தாலும் பல முன்னணி நட்சத்திர வீரர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வரும் இந்த நிலையில அவருக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. பங்களாதேஷுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ரவிச்சந்திர அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னும் பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில தற்போது இந்த வீடியோ மேலும் மேலும் அனைவருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.